வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி எள்ளு தக்காளி கார சட்னி தோசை பண்ண போகிறோம். இந்த தோசை நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த தோசைக்கு சட்னி எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 4 பல் பூண்டு, இது கூடவே 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய். நான் 4 காஞ்ச மிளகாவும் 1 காஷ்மீர் மிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வறுபட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளை நல்லா படபடன்னு பொரிகிற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி. இப்போ எல்லாமே நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா மசிய விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது சட்னியில் உள்ள புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும், தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி மாவு விட்டுருக்கேன். நல்லா இந்த தோசைக்கு தோசை வந்து மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்லையே வச்சுருங்க. வச்சுட்டு தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் விடுறேன். இது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், வறுத்த எள் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தோசை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக அமுத்தி விட்டுறலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் தோசை கருகிராமல் இருக்கும். நம்ம மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ தோசையை எடுத்துடலாம். சுவையான எள்ளு தக்காளி கார சட்னி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக தோசை பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கூட 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.